நாதத்தில் விந்து தோன்றி விந்துவில் சதாசிவம் தோன்றி சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் நாரதப்பட்ட அடியன் தோன்றி அபிஷேக பிரியா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு கோத்திர பிரியா சூர்யா கலகப்பிரியா நாரதா அன்று அதிகாலை கதிரவனை தரிசித்து கைலாயம் சென்று அம்மையப்பன் அம்பலக்குத்தன் பிரைசுடன் கங்கை கொண்டான் கைலநாதன் சங்கரன் அர்த்தநாரி திருநீலகண்டன் பரமேஸ்வரன் சங்கரலிங்கம் ஆடரசு என்ற சிறப்புகளை பெற்ற சாட்சாத் சிவபெருமான ஸ்ரீவைகுண்டம் சென்று ஆதிநாராயணன் சங்கரநாராயணன் சூரியநாராயணன் ஜெய ஜெயராமன் கோதண்டராமன் தசரராமன் ராஜாராமன் சீதாராமன் கல்யாணராமன் சிவராமன் அண்ணந்தராமன் என் பாட்டன் மரணாமன் சத்தியலோகம் சென்று என் மூன்றாம் தந்தைமான பிரமன் மங்கையன் சிருஷ்டிகத்தா சதுர்முகன் என்ற அந்த பிதா மலையன் வணங்கி மகதேர கரங்கொண்டு மிளவத்தை விட்டோடி இந்த பூலோகத்தை நாடி குமரக்கடவுள் தமிழ் கிழவன் தங்கவேலன் குடிகொண்டிருக்கும் இந்த குருநிலத்திற்கு வந்தடைந்தேன். ஒரு நாளுக்கு ஒரு கலமாவது செய்யாவிட்டால் என்னை சிறுசாகப்பட்டது 1008 சுக்குநூறாக வடிக்க கிடவது என்று வாட்டன் தக்கனிட்ட சாபம். ஆகவே இன்று இந்த இடத்திலே ஆவியூர் கிராமத்திலே அற்புதமான இந்த மக்கள் அமைந்திருக்கும் இந்த இடத்திலே என் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் யாரை வணங்க வேண்டும்? அந்த பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? இப்படித்தான் பாருங்க, நான் வரும் மார்க்கத்தில் மாமா சரி இப்படித்தான் வந்துக்கிருந்தேன். எப்படி ககன மார்க்கமாக அப்படி காற்றின் மூலம் வரையில அந்த கிழக்கு மேற்கு பக்கம் பாருங்க என்ன இருந்துச்சுன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. சரி வரும் மார்க்கத்தில் அந்த கம்மா உரத்தோட இருக்கு. அதுக்குத்தான் ஆத்தங்கரை குளத்தங்கரை அப்போ ஒரு கதையை சொன்னேன் பிள்ளையாருக்கு. இப்படித்தான் பாருங்க அங்க ஒரு பிள்ளையார உட்கார வச்சிருக்காங்க. அது பக்கத்துல தான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. சரி அந்த பள்ளிக்கூடத்துல பாருங்க
நான் காலை பொழுதுலேயே வந்துட்டேன். எப்போ ஒரு 4 மணியை போலயே வந்துட்டு அங்கே அமர்ந்திருந்தேன். அப்படி அமர்ந்திருக்கையில் ஒரு பள்ளி மாணவன் என்ன பண்றான், பிள்ளையாரப்பா, எப்படி பிள்ளையாரப்பா, நீதான் என் காதலியை என் கூட சேர்த்து வைக்கணும். பிள்ளையார்ட்ட வேண்டியா? பிள்ளையார்கிட்ட எதை வேண்டியா? காதலியை சேர்த்து வைக்கணும். அந்த பிள்ளை பாருங்க, பிள்ளையாரு மாமா, நீதான் என் காதலியை சேர்த்து வைக்கணும். பிள்ளையார் மாமாவா? என்னடா முறை மாறுது? எனக்குத்தானே பிள்ளையாரு மாமா வேணும். ஏன் எனக்கு மாமா வேணும்னா என் அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கேன், எனக்கு மாமா வேணும். ஆனா இந்த பிள்ளைக்கு எப்படி மாமா வேணும்? ஒருவேளை எது அவங்க அண்ணன் தம்பிய அப்படின்னு நான் என் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு, சரி என்னம்மா பிள்ளையார மாமான்றேம்மா, என்னம்மா என்ன காரணம்னு சொல்லுது. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் பிள்ளையார வேண்டுனானே, எப்படி கூப்பிட்டான்? பிள்ளையார் அப்பா. பிள்ளையார் அப்பான்டா. எங்க அந்த பையனை தாங்க நான் காதலிக்கிறேன். அவருக்கு அப்பா வேணும்னா அவங்களோட அப்பா எனக்கு மாமா தானே வேணும் அப்படின்னு அழகா எடுத்து சொன்னேன். சரி, எதுக்கெல்லாம் பிள்ளையார நீங்க காதலிக்குமா அந்த பிள்ளையார வேண்டணும். அப்படி பண்ற காரணத்தினாலே இந்த உலகத்திலே இந்த இடத்திலே கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த பிள்ளையாரை எப்படி வணங்க வேண்டும் என்றால், சொல்லு பேர சொல்லு. அன்பு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சங்கம் மொத்தம் எத்தனை மாமா இருக்கு? 18 சங்கம். 18 சங்கம். 18 சங்கத்திலே எத்தனையோ நாரதர் இருக்காங்க, உண்மைதானே? ஆனா இந்த மேடைக்கு எப்படி என் பங்காளி தான், அதாவது வடக்கு தெரு நடுக்கொத்து பங்காளி தான் நாரதரா வரணும்னு எனக்காண்டி இந்த நாடகத்தை தள்ளி போட்ட என் உயிரிலும் மேலான என் பங்காளிகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் எனக்கு பொன்னாடை அணிவித்து புகழாரம் சுற்றிய அன்பு மாமா தாய் மாமா வேல் மாமா அவர்களுக்கு 2ஆம் முறையாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நண்பர் வடமாடு வாசு புகழ் நினைவாக ஆர்ஜிஎம் பயலுக அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்பு தாத்தா அவர்கள் 50 பொற்காசுகளை அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி நன்றி. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ குல தவசவனே என்னைக்கும் சீருட நாதபனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே,
அந்த மூலப்பொருள் முதற்பொருள் விநாயக பெருமானை வணங்கி விட்டாலும் கூட இந்த ஆவியூர் மக்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்த நடிகர்களை யாருமே பாருங்க ஒரு கேள்வி கேட்கிறோம்ன்றது அது அப்பாற்பட்ட விஷயம். யாரையுமே யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த மேடையில் நின்று நம்ம ஒரு அரிதாரத்தை பூசிட்டு அன்பு மாமா தாய் மாமா சோதி அவர்களுக்கும் மற்றும் அம்மையப்பன் மாமா மணி மாமா 3 மாமாக்களும் சேர்ந்து மும்மூர்த்திகள் மாதிரி 3 மாமாக்களும் வந்து இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு வேட்டி மற்றும் பொன்னாடை மாலை அணிவித்து 500 ரூபாய் அன்பளிப்பளித்த அனைத்து மாமா அம்மையப்பன் கூட்ட வகையார அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம இந்த மேடையில் நின்று அரிதாரம் பூசி நம்ம நடிக்கிறதே அது அப்பாற்பட்ட விஷயம். அது எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி கட்டுச்சு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மண்ணு எப்படி வந்துச்சு, சிமெண்ட் எப்படி வந்துச்சு, சிமெண்ட் மண்ணு ஏன் தண்ணி முக கொண்டு எப்படி வந்துச்சுன்னு கேட்கணுமா? ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாருமே தெரியாதுல்ல. இதே இந்த ஆவியூர் நடிகை மற்றொரு மேடைக்கு போகையில் அங்க ஒரு 4 பெரியோர்களோ சிறியோர்களோ என்கிட்ட கேள்வி கேட்டா எனக்கு மனவர்த்தம் எப்படி இருக்கும்? எல்லா நடிகர்களும் சமமா நினைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், எந்த நடிகர் வந்தாலும் யார்ட்டும் கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு தெரிந்த விவரங்களை நீங்களே காலையில வந்து அந்த நடிகர்கிட்ட எடுத்து சொல்லுங்க, இல்லாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. 4 பேர் இருக்கையில் அந்த நடிகர்களை ஏன்னா எல்லாரும் சொல்லிடுவாங்க, யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இதுக்கு ஒரு கதை இருக்கு. சொல்லுங்க. இப்ப எறும்பு யானை இருந்துச்சு. எறும்பு யானைன்னா நம்ம கதை புல்லாமே எறும்பு யானை மட்டும்தான். ஆமா, இந்த யானை என்ன பண்ணுது, அதிக எடையா இருக்குன்னு காலையில எடையை குறைக்கலாம்னு கால்நடை பயிற்சி கொடுக்குது யானை. சரி, யானை கால்நடை பயிற்சி கொடுக்கறது சரி, காரணம் ஏத்துக்கிறலாம். இந்த எறும்பு என்ன பண்ணுது, நானும் உடம்ப குறைப்பேன்னு காலையில கால்நடை பயிற்சி கொடுக்குது. எறும்புக்கு குறும்பு இருக்குல்ல, அந்த குறும்பை அடக்கணும்ல. அப்ப பாருங்க, இந்த 4 எறும்பு என்ன பண்ணுது, கால்நடை பயிற்சி கொடுத்துக்கிற அங்கிட்டு ஒரு யானை கால்நடை பயிற்சி வந்துக்கிருக்கு. அப்ப இந்த 4 எறும்புல எறும்பு அந்த யானை மிதிச்சு புடிச்சு 3 எறும்புக்கு வந்துச்சு பாருங்க கோவம். எப்படி வருது, ஏண்டா என் கூட்டாளி நாங்க காலையில தினமும் வரது வழக்கம், ஆனா இன்னைக்கு என் கூட்டாளி ஒருத்தவனை நீ மிதிச்சு கொண்டுட்டே அப்படின்னு இந்த 3 எறும்புக்கு கோவம் வந்து எறும்பு சொல்லுது 2 எறும்புட்ட. எப்படி சொல்லுது, நம்ம கூட்டாளியை கொண்டுட்டான், இவன் முதுகுல ஏறி நங்கு நங்குன்னு மிதிராண்டுது எறும்பு யானை. நங்கு நங்குன்னு மிதிரா, அது சாதாரணமா மிதிக்க கூடாதா, நங்கு நங்கு நங்குன்னு மிதிக்கணுமா? சரி, எறும்பு சொன்னது சரி, காரணம் கூட அது ஒரு வழியில ஏத்துக்கலாம். சரி, இந்த 2வது எறும்புக்கு வந்துச்சு பாருங்க குறும்பு. அது என்ன சொல்லுது, ஏண்டா அவனை முதுகுல ஏரியெல்லாம் நங்கு நங்குன்னு மிதிக்க தேவையில்ல, அவன் காலை வாரி தூக்கி போட்டு அவன் தொப்புள்ள மிதிக்கிறான். சரி, இத கூட நான் பொறுத்துட்டு போறேன். இந்த 2 எறும்பு கூட இந்த 3வது எறும்பு ஒரு குறும்பு சொல்லுச்சு பாருங்க. எப்படி சொல்லுது, ஏண்டா அவனை முதுகுல ஏறி நங்கு நங்குன்னு மிதிச்சாலும் அவன் பாவம், சரி அவனை காலை தூக்கி போட்டு அவனை தொப்புள்ள மிதிச்சாலும் பாவம். நம்ம 3 பேரு அவன் பாவம், ஒரு ஆள் என்னடா பண்ணுவியா? அந்த 3வது எறும்பு. இப்படியெல்லாம் எறும்புக்கு குறும்பு இருக்கு. இப்படி குறும்பு இருந்து விட்டாலும் கூட நம்மகிட்ட இந்த பிள்ளை எந்த குறும்பு வைக்க கூடாதுன்னு அந்த சபரிமலை கை தட்டுக்கணே. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்பா சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. ஐயப்பா எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்பா சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்பா சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊடகத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது.
கைத்தட்டி பெருமைப்படுத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அன்பு அப்பா மார்நாடு அப்பா 100 பொற்காசுகளை அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார். அன்பு மாமா ஆறுமுகம் அவர்கள் 100 பொற்காசுகளை அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. கரூரை பக்கம் ஒரே ஒரு நாடகத்தை போட்டு விட்டேன் மாப்பிள்ளைய என் நாடகத்துல. இப்ப வரிசையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பாருங்க, அந்த ஐயப்பனை வாரி வணங்கி விட்டாலும் கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு வருந்த வனத்தின் வனப்பகுதியும் காணும்போது இந்த தொண்டை நாட்டின் சிறப்புகளை என்னவென்று சொல்வது? மலையும் மலை சார்ந்த இந்த குறுநிலத்திற்கு உள்ள சிறப்பு மலைநாட்டின் மகிமையை எடுத்து காட்டுகிறது. அப்படி என்ன இந்த தொண்டை நாட்டிற்கு சிறப்பு என்று நீங்களாம் கேட்கலாம். பாருங்க, கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு மலைநாடு. 63 நாயன்மார்களில் செருதுளை நாயனார் பிறந்த நாடு இந்த பொன்னாடு. 12 ஆழ்வார்களில் திலி மரீச ஆழ்வார் பிறந்த நாடு இந்த தொண்டை நாடு. அவை கிழவிக்கு அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்த நாடு இந்த மலைநாடு. அது மட்டும் இல்லைங்க, பறவைகள் என்றாலே 2 கால் தான். அது எந்த வகை பறவையா இருக்கட்டும், ஆனா 8 கால் பறவை சிம்பிள் வசிக்கக்கூடிய நாடு இந்த மலைநாடு. அன்பு சிபிஎன்என் அவர்களின் தவ புதல்வன் அன்பு தம்பி எனக்கு 50 பொற்காசுகள் அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அப்படி இத்தனை சிறப்புகள் இருக்கு. ஆனா இந்த மலைக்கு இடையில பாருங்க ஒரு தூக்குனான் குருவி. இந்த மலைக்கு இடையில, ஏன்னா நான் எப்பயுமே எதுக்கு இடையில பார்த்தது என் பழக்கம், தப்பா நினைக்க வேணாம். ஏன்னா எந்த இடையில பார்க்காதீங்க, எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே உற்று நோக்கணும். நான் இப்ப இந்த இடத்தை உற்று நோக்கையில அந்த மலைக்கு இடையில ஒண்ணு தெரியுது மாமா. என்ன தெரியுது? அந்த தூக்குனான் குருவி தானறிஞ்ச பாசையில எப்படி பேசுதுன்னு தெரியுமா? அம்மன் கோயில் கிழக்காரே, அன்னவயல் மேற்காரே,
வசூல் பண்ணுங்க மாப்பிள்ள நிறைய இருக்கு செலவு. ஆனா சீலக்காரிய சொல்லாம விடலையே விடுவேன். சீலக்காரி அம்மேன்னு சொல்லாம என்னை விடலையே, இடையிலே வச்சு ஒரு ஆட்டி விட்டீங்களே. அன்பு மாமா 100 பொற்காசுகளை அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. அப்படிப்பட்ட அந்த அம்மனை வாரி வணங்கி விட்டாலும் கூட வந்திருப்பதோ நந்தவனம். இது யாருக்கு சொந்தவனம்? இந்த சொந்தவனத்திலே கலகம் செய்ய ஏதாவது சத்தம் கிடைக்குமா? என்ன விடிய ஆப்பம் பண்றாங்க? ஆக ஆலோலம் சோ சொல்லிட்டேல. அன்பு அப்பா எப்பா இன்னொரு தடவை கூட சொல்லிடுறப்பா, அமைதியா இருங்கப்பா. அன்பு அப்பா சின்ன இந்த மகனை பாராட்டி 100 பொற்காசுகளை அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. அமைதியா உட்காரு. ஆமா, அந்த வள்ளி வேற ஏதோ மாசி மாதத்துல தான் கல்யாணம்னு சொல்லுது. இப்ப நடக்கிறது ஆடி. இந்த ஆடிக்கு அப்புறம் திருமணம் உனக்கு வைக்க மாட்டோமா? ஏமா மாசி மாசத்துல தானே கல்யாணம். இப்ப நீ இப்ப வந்திருக்கிறது என்ன இந்த நாடகத்துக்கு? ஆடி மாசத்துக்கு வந்திருக்கிற. ஆடி மாசத்துக்கு அப்ப முருகனுக்கு உனக்கு இப்ப நாங்க கல்யாணத்தை நடத்தி வைப்போம்ல. இதுல நீ ஏதாச்சும் என்கிட்ட கேள்வியை கேளு பாப்போம். மாசி மாசத்துல நான் உனக்கு வைக்கிறேன் கேள்விய. ஏமா வெளியில உள்ள ஒரு ஆளை விட்டு புட்டு நீ வெளியில அது தெரியுமா இது தெரியுமான்னு யார்கிட்ட உருட்டுற? எப்ப வந்த எப்படி வந்தோம்னு யாருக்கும் முக்கியம் இல்ல. ஆனா எப்படி எல்லாம் வந்துக்கு இருக்க முடியா முக்கியம். நீ வெளியில வா, அப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன். நீங்களுமே உருட்டலாம். இதுல பாருங்க சின்ன ராசாவே, நான் முருகனுக்கு இந்த பொண்ணை பார்க்கலாம்னு வந்திருக்கிறேன். இந்த பொண்ணு பாட்டு எப்படி பாடுன்னு தெரியுமா? சின்ன ராசாவே, சின்ன ராசா அப்படி சொல்லலங்க. சின்ன ராசா அந்த அரண்மனையில இருக்க பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா. ஏன் சின்ன ராசா? இதுலயும் முருகனுக்கு தான் சம்பந்தம் இருக்கு. எப்படி? இப்ப பாருங்க, அண்ணன் தம்பி 2 பேர் 3 பேர். யாரு? பிள்ளையாரு, முருகன், ஐயப்பன். இப்ப முருகனுக்கு தம்பி யாரு? இது விநாயகருக்கு தம்பி யாரு? முருகன். அப்ப பிள்ளையாரு பெரிய ராசா, முருகன் சின்ன ராசா. அப்ப இந்த வள்ளி சின்ன ராசாவை நினைச்சுதானே பாடுது. ஆக நான் நடத்த உனக்கு திருமணத்தை பண்ணி வைக்கலாம்னு வந்திருந்தேன். நீயா அந்த சின்ன ராசாவை விரும்புற? காலையில நல்லபடியா அந்த ஆவியூர் கிராமத்துல உனக்கு ஒரு பொன்மாலையை போட்டு விட்டு, ஆக இந்த பிள்ளையின் அந்த அழகை வர்ணித்து பாடையில அந்த சின்ன கண்ணை நலக்கிறான். சின்ன கண்ண நலக்கிறா அவள் பாடி சின்ன கண்ண நலக்கிறா
அவர் பெற்ற இந்த வள்ளிப்பொன்னை அந்த முருகன் அழைத்து விட்டாலும் கூட இந்த வள்ளிப்பொன்னின் அழகை அந்த பொன்மாங்குயில் ராகத்தில் எப்படி எடுத்து சொல்வதுன்னு பார்த்தீங்கன்னா, பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே நன்றி நன்றி. பாருங்க, இப்பதான் ஒரு நல்ல கருத்தை எடுத்து சொல்லணும். ஒரு பாட்டை ஞாபகப்படுத்தி சொல்றேன் என்று எனக்கு 100 பொற்காசுகளை அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ள அன்பு மாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாடுவோம். ஆக ஒரு நல்ல கருத்தை என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குடிகாரன் என்ன பண்றாரு, ஒரு பெத்த தாய தினமும் குடித்துட்டு வந்து எப்படி தினமும் குடித்துட்டு வந்து அந்த தாயை தொந்தரவு பண்ற வேலையா இருக்காரு. அப்ப அந்த பக்கத்து வீட்டுல பாருங்க ஒரு விவசாயி இருக்காரு. விவசாயி அன்றாட அவர் என்ன பண்றாரு, தினமும் காட்டுக்கு போக அறுவடை செய்ய தன் மனைவி மக்களை குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டு வராரு. இந்த குடிகாரனுக்கு ஒரு நல்ல புத்தியை சொல்லி தருவோம்னு இந்த குடிகாரனை தன்னோட அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க சுரைக்காய் விளையுது. சுரைக்காய் விளையுது. அந்த சுரைக்காயில என்ன பண்றாரு, ஒரு மண்பானையை கொண்டு போறாரு. அந்த மண்பானையை கொண்டு போய் இந்த சுரைக்காயை இந்த மண்பானைக்குள்ள வைத்து நீ வளர்க்கணும். ஆக இந்த சுரைக்காய் எப்படியும் போக போக பெருசாயிரும். அப்ப பெருசாகல அந்த மண்பானையை நெருக்கி இறுக்கமாயிரும். இப்படி இறுக்கமா ஆயின உடனே அப்பதான் அவர் சொல்றாரு அந்த குடிகாரன்ட்ட, இந்த மண்பானையை உடைக்க கூடாது. எப்படி இந்த மண்பானை உடைக்க கூடாது, ஆனா சுரைக்காய் வெளியில வரணும். எப்படி இதை கொண்டு வருவேன்னு இந்த குடியாரன்ட்ட சொல்ல யாரு, இந்த விவசாயி சொல்றாரு. சரி, குடியாரனுக்கு அடிச்ச போதையெல்லாம் இறங்கி போச்சு. ஆமா, மாமாவுக்கு இப்ப இந்த கதையை சொன்னாதே அடுத்து அவர் கொடுக்கும் போது அதை எது நிற்கிறாரு. பாருங்க,
அந்த மண்பானையை உடைக்க கூடாது, அந்த சுரக்காயை வெளியில எடுக்கணும்னு அந்த குடியாரனுக்கு அடிச்ச போதையெல்லாம் இறங்கின உடனே ஏண்டா பெத்த தாயை தினமும் வயிறிய இந்த சுரக்காயும் இந்த மண்பானையும் பார்க்கையில் உனக்கு என்ன ஒரு விளக்கம் தெரியுதுன்னா நல்லா எடுத்துக்கங்க. பாருங்க, தினமும் ஒரு தாய் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மருத்துவமனையில் குழந்தையை பெத்தெடுக்கிறா. ஒரு துளி விந்தானது தன் வயிற்றில் போய் அந்த கர்ப்பப்பையில இருந்து குழந்தையாக மாமா பாடிட்டாரு, அவருக்கு அந்த 100 ரூபாய் கொடுத்தாச்சு. சரி 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 பாடுறேன் மாமா, பாடுறேன். சரி சரி சரி. அப்ப இவ்வளவு நேரம் பாடின பாட்டு எதுவுமே கேட்கல. சரி, அப்படி பாருங்க, ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு தாய் தினமும் ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறா. அப்ப இந்த சுரக்காயானது இந்த மண்பானையை உடைக்காம எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும்? அதே மாதிரி தாங்க. பாருங்க, ஒரு துளி விந்து தான் தன் வயிற்றுக்குள்ள போகுது, அது ஒரு குழந்தையாக உருவாரு. அந்த குழந்தையை பெத்தெடுக்கிறது, அதாவது தாய்க்கும் சேதாரம் இல்லாம பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் சேதாரம் இல்லாம தினமும் ஒரு குழந்தையை பெத்தெடுக்கும் அந்த புண்ணியவதிகளுக்கு, அந்த 300 நாள் சுமந்து அந்த பெத்தெடுக்கும் என் தாய்மார்களுக்கு இந்த கருத்தை சொல்லிவிட்டு அந்த பெத்த தாயை பற்றி ஒரு பாடலாக முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 நலம் இருந்து என்ன பக்குவமாய் என்றெடுத்து மாறுலையோ தொழிலையோ நாவுரங்க ஏன கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெத்தி வேர்வை நித்தஞ்சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாயே பூமி, என்னைக்குமே நீதாயே பூமி. கோடி சொந்தங்கள் தொப்புள் கோடி சொந்தங்கள் சுரத்தி மோத மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு மோத மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, நீதான் சொல்லி தெரியலுமா ஓ அம்மாவோ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா, நீதான் சொல்லி தெரியலுமா ஓ அம்மாவோ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா. கணவெட்ட எனக்கு கணவெட்ட நினைவதை எனக்கு நின்று பொறுப்பது நித்தது நினை குறிப்பு நம்பிக்கை இல்லாம இருப்ப எனக்கு வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தலைவனினா கண்ணீரடி வடிப்பே, தலைவனினா கண்ணீரடி வடிப்பே, உருவத்தை சாமி கும்பிட்டு வெளியேறி முடிப்பே, தலசீதி பள்ளிக்கு அனுப்பி வைப்பே, சாயங்காலம் வீடு வந்தா தாடி நட்டி முடிப்பே, உத்தமைய நம்படிக்கு நீ ஓடாடி பேசியம்மா. பெத்தவளை நீதான் பெத்தவளை நீதான்
எருமை நீதானே பூமி ஆராரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ. நன்றி 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 நன்றி. அப்படிப்பட்ட இந்த அன்பு ரசிகர்களுக்கு ஏற்ப அந்த கண்ணத்திறந்த ஒளியில அந்த அவங்க அந்த கண்ணத்திறந்த ஒளியில பாட்டு கேட்டோன்னு எனக்கு காதல் வந்துருச்சுங்க. உங்களுக்குமா என்ன எங்களுக்குமா? அப்புறம் நான் மனுஷன் இல்லையா? எனக்கு காதல் வராது. மனுஷனுக்கு வரலாம், உங்களுக்கு வரலாமா? ஓ, கதைக்கு அப்பாற்பட்டு நீ பப்புனு வேஷம் போட்டுருக்கா? கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா நான் பப்புனு வேஷம் போடுறேம்மா, ஏன்னா அப்பதாம்மா நிறைய பொம்பளை அப்படின்னு கேட்டேன். ஆனா எங்க அம்மா சொல்லிருச்சு, ஏண்டா உன்னை உன் முகரை பார்த்தாலே எனக்கு தெரியும், நீ சும்மாவே இந்த ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு எங்கிட்டும் போற இல்ல, ஆனா இந்த பப்புனு வேஷம் போட்டேன்டா ஒரு பொம்பளையால விட மாட்டேன், நாரதரா நடிக்கையில ஏறிக்கிட்டு போறேடா, நீ பப்பு நான் நினைச்சா எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிருச்சு. இருந்தாலும் யாருக்கு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படியெல்லாம் இருக்கு. ஏன் எனக்கு காதல் வந்துச்சுன்னு சொன்னேன்னா, எனக்கு முன்னொரு பிறவில் 52 உண்டாட்டி. இத்தனை என் உடம்புக்கு எப்படி ஆச்சிருப்பேன்? 52. 52. ஆமா, அதுல போனது அந்த உடம்பு, அதுல போனதானா? அப்படி இல்லைங்க. அலம்புவி வபரிச்சித்தா அலக்குனதினி அமித பாசினி வசந்த சேனா வசந்திக்காண்டு இப்படி ஒரு 52 பொண்டாட்டி இருந்துச்சு வருஷப்படி பார்க்கையில. ஆனா அதுல ஒரே ஒரு பொண்டாட்டி நினைப்பு மட்டும் இன்னமும் என்னை விட்டு போகல. யார் அது? அது பேருதையா வசந்திக்கா. என்னோட அந்த அந்த பொண்டாட்டியோட நினைப்பு இன்னும் என்னை விட்டு போகல. இப்ப ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க, அப்படிப்பட்ட அந்த பொண்டாட்டி நினைப்பு இன்னும் இருக்கு. அந்த பொண்டாட்டிய நினைத்து என் மனம் முருகி எப்படி நான் பாடுறேன்னா, அந்த கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லே, ஒன்னு நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. உன்னை நினைத்து வாழ்ந்தேனே உள்ளோடு அழுதேனே, உன்னை நினைச்சி அடியே உன்னை நினைச்சி வாழ்ந்தனே உள்ளம் போக அழுதேனே, உன்னை நினைச்சு அக்கா மகள் உன்னை நினைச்சு வாழ்ந்தேனே உள்ளோடு அழுதேனே. கண்ணா ஆசை கண்ணா என்று சொல்றேனா உண்மையா, நம்ம காதலுக்கு திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லே, ஒன்னு நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே, காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே, காதல் வருமே முன்னால தாடி வருமே பின்னால, காதல் வந்தது காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே, காதல் வரும் முன்னால கடுப்பு வரும் பின்னால, காதல் வந்தது முன்னாலே கடுப்பு வந்தது பின்னாலே, காதி மதம் பார்த்து நாம பழகல, தப்பு சாதி மதம் பார்த்து நான் பழகலே, நம்ம காதலுக்கு தாதி ஒன்றும் தடையில்லை. கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லே, ஒன்ன நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே.
இந்த பாட்டு பாடுறேன். ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் ஆவியூர் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன். இப்படி நீங்க ஆவியூருக்கு பாடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. காலையில முறை மாமன் பூலா என்ன யாருக்குடா பாடுறா? எங்க அக்கா ஒரு அக்கா குச்சி காமிக்கிறாரு. ஆனா இங்க இருந்து நீங்க கவனமா பாக்குறீங்க. என்னென்ன செய்யறாங்கன்னு பாத்துருவான். ஊருக்கும் கேட்கணும், இந்த ஆவியூருக்கும் கேட்கணும், அந்த மேலவத்துல இருக்க அந்த 52 ஒண்டாட்டிக்கும் கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஊருக்கெல்லாம் கேட்கலாம் இந்த பாட்டை பாடுற ஆவியூரு. ஆவியூர் ஊருக்கெல்லாம் கேட்கத்தா இந்த பாட்டை பாடுறேன். ஊருக்கெல்லாம் கேட்கலாம் இந்த பாட்டை பாடுறேன். உனக்கு மட்டும் கேட்க வேணும் ராசாத்தி, உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி, ராசாத்தி உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி. ஏன் உண்மை காதல் உனக்கு புரியலடா. திறந்தா ஒளி இல்லே தலை எடுத்தா நனவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே. அது மண்ணா கருது மறந்து போச்சு ஆசை, அது மண்ணா கருது மறந்து போச்சு ஆசை. அப்படியெல்லாம் அந்த என்னோட நன்றி 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 நன்றி. இப்படி என்னோட காதலியை வர்ணித்து பாடிவிட்டாலும் கூட அப்படியெல்லாம் அந்த காதலியை வர்ணித்து பாடிவிட்டாலும் கூட அந்த மாமன்னர் மருது இருவர்கள் புகழை பாடிவிட்டு சந்தித்து சிந்திக்கக்கூடியவரை சிந்திக்க வைத்து ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். சிவகங்கை சீமையை ஆண்டு சின்ன மருது பரிய மருது ஆண்டு வந்த நல்ல பரம்பை அகமுடையார் இனத்துக்கெல்லாம் பெற்ற பெருமை என்று ஆவியூர் பெயர் சொல்லும் காலம் என்று பெற்ற பெருமை என்று பெயர் சொல்லும் காலம் என்று சின்ன மருது பெரிய மருது சொல்லும் காலம் என்று பலமுள்ள வீரன் வேண்டும் பகைவரை வீழ்த்த வேண்டும். பலமுள்ள வீரன் வேண்டும் பகைவரை வீழ்த்த வேண்டும். போரிடார் என்று பக்குவமாக தெரிந்து கொண்டார். முத்துவருக மன்னர் பூனைக்குடனே அன்று முத்துவருக மன்னர் பூனைக்குடனே அவருடைய மறைவாளை அன்பு மகன் முத்துவடிகள் அவருடைய மறைவாளை அன்பு மகன் முத்துவடிகள் ஆட்சியில் செய்து வந்தால் அடக்கமுடன் ஆண்டு வந்தால் பெற்ற பெருமை என்று பெயர் சொல்லும் காலம் என்று ஐயா பெற்ற பெருமை என்று பெயர் சொல்லும் காலம் என்று நரிக்குடி ஓரத்திலே நல்லதொரு முக்குளமா தங்கமே அகமுறையில் சிங்கமே நரிக்குடி ஓரத்திலே நல்ல
பாடிவிட்டு ஆமா நீங்க 100 200 300 குடிக்கையில நான் ஜோகமா இருப்பேனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுல எந்த மன வருத்தமும் இல்லை. அன்பு தாத்தா அவர்களும் மாமா அவர்கள் 100 பொற்காசுகளை 150 ரூபாய் அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார். அன்பு மாமா வாண்டையார் சமயன் அவர்கள் இந்த மருதுவாண்டி பாடலை பாராட்டி 100 பொற்காசுகளை வாரி அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. காலதாமதம் காரியக்கேடு காலமருந்து நடக்காத வாழ்க்கையில் கோலமருந்த குரங்கிற்கு ஒப்பு என்று எங்க அப்பு ஸ்டாலின் வச்சுட்டாரு. இந்த இடத்துல உதயநிதி பண்ண மாட்டேன் தப்பு அப்படின்னு சொல்ற காரணத்தினாலே சுந்தரம் நினைத்து ததும்பும் பொச்சிருந்த மக்கள் இவள் பொச்சிருந்த மக்கள் இவள் அந்த ரண்டி உள்ளவே கொண்டு முழங்கி தகுந்த பாரு அப்ப அந்த கதை பாட்டு பாடியாச்சு. அடுத்து அப்படியே சந்திக்கல பாடிடும். அறிந்தேன் சரி பாடிடும். முக்குலத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம். முக்குலத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம். முக்குலத்து வீர சிங்கம் நன்றி. அறிந்தேன் ஹரிபரதாமன் இறுதி எண்ணில் தோற்றுவிக்கப்பட்ட இவளை சுந்தரவல்லியாகும். உடனே இவளை சந்தித்து என் மாப்பிள்ளை திருமணத்தை நடத்தி வைக்கணும் என்பது என் காலதாமதம் காரியமாகி விட்டதால் உடனே இவளை சந்திப்போம். நாராயண பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவது கேட்டாயோ துள்ளி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ.
இளவாளம் தந்தாக எழுமிட்டும் கொடியாக இறந்தவளை கைப்பிடித்து இரவெல்லாம் கண்விழித்து இல்லாதே ஆசையிலே மனசே ஆதரித்தான் ஆதரித்தே மச்சானே ஓடமிட்டு போனானே ஓடமிட்டு போனானே ஓடமிட்டு போனானே ஊரெங்கும் பூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையில் பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லிடுகிறேன் நின்னலாய் பகிலெடுத்தே மேகமாய் தலைமுடித்து பின்னலாய் சடை போத்தி என் மனசே இடமாத்தி மீன் பிடிக்க வந்தவனே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே இவள் பொய்யெழுதி போடாலே ஆசைக்கு ஆசை வச்சேன் நானும் புறந்தான் காதலித்தேன் ஓசையில் பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லிடுகிறேன் வாழைப்பூ திரியெடுத்து வெண்ணையிலே நீ எடுத்து ஏலமன குடிசையிலே ஏற்றி வச்சே ஒரு விளக்கு ஈட்டி வச்சே கையலிலே என் மனசே எடரோட்டா நெஞ்ச மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவர் இருக்க இங்கு சூரிய நான் இருக்க சாட்சி சொல்ல சந்திரனியே இப்போ செய்தி சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் சித்தப்பு துணைராஜ நடிகர் நம்பிராசன் நடித்த அன்பு சித்தப்பா லட்சுமணன் அவர்கள் எனக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அதை வாங்க மச்சான். அண்ணன் முருகன் அவர்கள்
நன்றி. அன்பளிப்பளித்த சித்தப்பா அவர்களுக்கும் அண்ணன் முருகன் அவர்களுக்கும் எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி. என்கிறது வணக்கம். பாயா.